நானா சாக போறவன ஏன்டா வீணா அடிக்கிறீங்க? பாவம், தாய்க்கு ஒண்ணு தனையை காப்பாத்த பறந்து வந்தான், வந்த நேரத்திலேயே படுத்துட்டான். இப்ப உன்னை எந்த நாயை காப்பாத்த போகுதுன்னு பாக்குறேன். என் மானவம் அவமானண்டி. வாழ்நாள் பூரா இதை நீ நினைச்சு நினைச்சு சாகணும். இத்தனை பேருக்கு முன்னால என் பிள்ளைய அடிச்சு என்னையும் அவமானப்படுத்திட்டு போறில்ல, இப்ப சொல்றேன்டா, எந்த கைய முந்தானைய தொட்டுதோ அந்த கைய முறிச்சு, எந்த காலைய பிள்ளைய எட்டி உதைச்சதோ அந்த காலை ஒடிச்சு, உன் வேட்டி அவுத்து கோமணமாக்கி உனக்கு கரம்புள்ளி தம்புள்ளி குத்தி உன்னை கழுத மேல ஏத்தி, இதே ஜனங்களுக்கு முன்னால நீ ஊர்வலமா வந்து அவமானப்படுற வரைக்கும் நான் சீலையே கட்ட போறதில்ல. அது வரைக்கும் இந்த கருப்பு போர்வதாண்டா எனக்கு சீலை. இது நான் கும்பிடுற அந்த ஆத்தா மேல சத்தியம். நீ வரிய பாஞ்சாலி, இந்த வலிப்பு வந்து கிடக்குறானே அவன் அர்ஜுன, நீங்க 2 பேரும் சேர்ந்து சபதத்தை நிறைவேற்ற போறீங்களோ, அதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டி. வருவான்டா, வருவான். நான் கும்பிடுற அந்த ஆத்தாவுடைய அருளால கண்டிப்பா வரத்தான் போறான், நிச்சயமா வரத்தான் போறான், சத்தியமா வரத்தான்டா போறான். பணக்கார பிள்ளையாட்டம் தெரியுது. ஐயோ பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்கார. அம்மா, அழுவுறியா? அழு, நல்லா அழுடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் அழ வச்சு பார்த்ததே இல்லை. அழு. நீ பிறந்த உடனே என் தாலி போச்சு, வருத்தப்பட்டேன். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு, சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்டா மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி
உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டேன்டா. உன்னை நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்துன முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்டேன். அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்தது சாமியை கும்பிட்டதில்லை. எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளையை கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்திருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பளை சிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி எந்திரி. என்ன பாக்குற? நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் 10 பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்டை தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டா துரோகி. முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க. மூலவியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம வாய முடியா வெளி உலகமே தெரியாம வளர்ந்தாவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. டாய், நம்ம ஆளுங்களை கூட்டி போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டி வேண்டிய உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. டாய், இவனை சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா. குடிக்க தண்ணி கூட கொடுக்கப்படாது. ஆகட்டுங்க, வாயா. பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்கீங்க. வாட் யூ வாண்ட் சார்? உங்களை மாதிரி ஃபாரினர்லாம் இதைத்தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் இந்தியாவிலே நம்பர் 1 சரக்கு. என்ன சார் சந்தேகமா இருக்கா? இது ஒரிஜினல் சார். என்ன ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஃபாரினர்னா ஃபாரினர் தான். வேலை கூட கேட்காம கடகடன் குடிக்கிறார் சார். கஸ்டமர்னா இப்படி இருக்கணும். 58 ரூபாய் சார். இல்லையா? யோ டெல்லியா, யோ யோ, என்னையா நீ பாட்டுக்கு செக்ல கையெழுத்து போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்க? பணத்தை கூடியா? ஏய் நீயா? என்னடா கோட்டு சுட்டுலாம் மாட்டிருக்கிற? எங்கேயாச்சும் வாடகை பிடிச்சியா? பாருங்க சார், இப்படி டிப்டாப்பா இருந்துட்டு சரக்க வாங்கி குடிச்சிட்டு துரை மாதிரி போய்கிட்டே இருக்கா சார். துரை மாதிரி இல்லையா, துரையே தான். ஏய், ஒழுங்கா வர்றியா இல்ல நாலு தட்டு தட்டுமா? என்ன சிரிக்கிற? ஏர் இந்தியா மகாராஜா மாதிரி போட்டா.
பாத்தியா ஐயா, அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா, நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல்ல, உட்காரா நியூசன்ஸ். பாவி, அதே உடைச்ச, இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு.